ஹாய்! நெறைய பேரு ரீசென்ட்டா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் எப்படி பண்றது? நீங்க எப்படி பண்ணீங்க? எங்களுக்கும் அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்க. என்ன மாதிரியான வொர்க் அவுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க? எல்லாத்தையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நெறையா பேரு இப்ப ரீசென்ட் டேஸ்ல என்ட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. ஐ அம் வெரி, வெரி, வெரி ஹேப்பி டூ ஹியர் தட். பிகாஸ் வெயிட் லாஸ் அ ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரியான பெர்சனுக்கு பெர்சன் வேரியஸ் ஆகும். இது நம்ம சிம்பிளான சில விஷயத்த ஃபாலோ பண்ணாவே யாருக்கா இருந்தாலும் வெயிட் லாஸ் ஈஸியா குறைச்சிடலாம். அதே மெத்தட்ல தான் நானும் என்னோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சரியா டயட் எல்லாம் ஃபாலோ பண்ண தெரியாது. ஃபர்ஸ்ட் டயட்னாவே என்னன்னு தெரியாது. டயட்னா ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் செலிபிரிட்டீஸ் தான் பண்ண முடியும். நம்மலாம் பண்ண முடியாது. இந்த மாதிரியான நெறைய மித் எல்லாம் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரீசென்ட் டேஸ்ல இப்போ ஒரு 6, 7, 8 மாசமா தான் இந்த ப்ராப்பரான ஒரு டயட்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம வொர்க் அவுட் பண்ணா தான் வெயிட்ட குறைக்க முடியும்னு யாராவது நம்பிட்டு இருந்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல பார்க்க போறோம். சிம்ப்ளி ஜெய்ஷில இருந்து நான் உங்க ஜெய்ஷி. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறோங்கிறத உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப நாளைக்கு ரெகுலர் ஃபுட் போயிட்டு திரும்ப 2 நாள் கழிச்சு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான மெஸ்அப் வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அந்த விஷயத்துல நீங்க கன்சிஸ்டன்சியா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அது ரிசல்ட் தரும். எய்தர் வெயிட் லாஸ், ஸ்கின் கேர், வாட்டெவர் இட் இஸ். நீங்க அந்த விஷயத்துல தீவிரமா இதுதான்னா இதுதாங்கிற ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ரிசல்ட் அமேசிங்கா இருக்கும். இன்னைக்கு நானும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி என்னோட வெயிட் லாஸை கிட்டத்தட்ட 10 கேஜிஸ் குறைச்சேன். அதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 மாசம் தான் ஆச்சு. ரொம்பலாம் பெருசாலாம் மெனக்கெடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 87ல இருந்தது. இப்போ நான் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 77ல இருக்கேன். 87ல இருக்கும்போது நான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். என்னோட வெயிட் அதிகமாக இருக்கும்போது மாடிப்படி ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ்க்குள்ளாரையும் ஃபிட் ஆகாத மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் எக்ஸல்ல இருந்து டபுள் எக்ஸல் போனேன். டபுள் எக்ஸல்ல இருந்து சம்டைம்ஸ் ட்ரிபிள் எக்ஸல் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சில நாள் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருப்பேன். வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பல ரீசன் இருக்குது. சில ரீசன்ஸை நான் உங்க கூட சொல்கிறேன். உங்களுக்கும் சப்போஸ் இது மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அது என்ன ஏதுன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக அதுக்கப்புறத்துலேருந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ட்ரெஸ் உங்களோட ஸ்கின்னு, ஹேரு, வெயிட்டு எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுடும். ஸ்ட்ரெஸ் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விஷயம் ஹார்மோனல் இம்பேலன்ஸான்னு பாருங்கள். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே இந்த ஸ்ட்ரெஸ். இல்லை நிறைய ஆக்னிஸ் வரும். உங்களுக்கு நிறைய வெயிட் போடுவீங்க. ரொம்ப ஒரு மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். படுத்தா தூக்கம் வராமல் இருக்கிறது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயம் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. இதை பற்றி சொல்ல போனால் ஒரு பெரிய வீடியோவாக போயிடும். நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஈவன் எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைக்கு அப்புறம் எனக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தது. பட் அதை நான் ஒரு பெருசாக எடுத்துக்கல. எனக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சி நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிளட் டெஸ்ட் லாஸ்ட் மந்த் எடுத்தேன். அந்த பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டியோடது எடுக்க சொல்லியிருந்தேன். அப்புறம் B12 எடுக்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் எடுக்க சொல்லியிருந்தேன். ஹீமோக்ளோபின்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருந்தது. வைட்டமின் டி எனக்கு ரொம்ப 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 கம்மியாகிடுச்சு. பேசிக்காக வைட்டமின் டி 10லேருந்து 20க்குள்ளே ஒரு மினிமமாவது இருக்கணும். எனக்கு மினிமமையும் தாண்டி 9.99% வந்துருச்சு. 100%லேருந்து வெறும் 9% தான் எனக்கு வைட்டமின் டி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பர்சனா, இல்லை பேங்க் வேலை, இல்லை டீச்சர் வேலை, இந்த மாதிரி ஒரு கட்டடத்துக்குள்ளார வேலை பார்க்குறீங்க, இல்லைனா வெயிலில் போகிற சான்ஸே இல்லை உங்களுக்கு, அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். இந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருக்கும்போது நம்ம நைட்டு தூங்கி எழுந்தாலும் நம்மளுக்கு தூக்கம் ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கும். நைட்டு நல்லா தூங்கியிருப்போம், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கும், டல்லாக இருக்கும், டயர்டாக இருக்கும், திரும்ப பெட்டில் போய் படுத்துடணும்னு தோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிகால் வலி கொஞ்சம் இருக்கும், நடந்தாவே கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். சாயந்தரம் ஆனால் பார்த்தீங்கன்னா காலெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வலிக்கும். இந்த மாதிரி எல்லா ஒரு சிம்டம்ஸுமே வைட்டமின் டிக்கு இருக்குது. அது போக ரிப்பீட்டடாக உங்களுக்கு சளி, ஃபீவர்லாம் வரும். இதெல்லாம் நம்ம நார்மல்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இக்னோர் பண்ண தான் நம்மளுக்கு லாஸ்ட் அது போய் கேன்சரில் முடியும். இந்த மாதிரி வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறது இது ஒரு நார்மலான ஹெல்தியான ஸ்லீப் ரொட்டீன். இப்படி பண்ணாமல் நைட்டு 12 மணிக்கு தூங்குறேன், 1 மணிக்கு தூங்குறேன், காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், 8 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் மெஸ்அப் ஆகிடும். நம்ம நல்லா தூங்கும்போது தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன்ஸும் ஒர்க் பண்ணும். நம்ம வெயிட் லாஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நல்லா தூங்காமல் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிற ஒன்று நடக்கவே நடக்காது.
ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டெப் நடங்க. மேக்ஸிமம் 5,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. போக போக வந்து பார்த்தீங்கன்னா 10,000, 15,000 அந்த மாரி ஸ்டெப் கவுண்ட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு வாக்கிங் டெய்லி ஒரு 1 ஹவர் வாக்கிங் பண்ணீங்கன்னாவே போதும். ஸோ அந்த 1 ஹவர்ல முடிஞ்ச அளவுக்கு 300லேருந்து 400 கேலரீஸ் வந்து நம்மளால பர்ன் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வாக்கிங் பண்ணும்போது உங்க கையில ஃபோனோ இல்லன்னா வந்து ஸ்டெப் கவுண்ட்ட ட்ராக் பண்ற ஒரு வாட்ச் நீங்க வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஈஸியா வந்து உங்களால ஸ்டெப் கவுண்ட்ட வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து அந்த வாட்ச் வச்சிருக்கேன். பட் அது என் பையன் கட்டிட்டு போயிடுவான். ஸோ நான் வந்து என்னோட சாம்சங் ஃபோன்ல சாம்சங் ஹெல்த்ன்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த சாம்சங் ஹெல்த் தான் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு என்னோட ஸ்டெப் கவுண்ட்ட வந்து ட்ராக் பண்ணிட்டு இருப்பேன். டைம் வீட்டுக்குள்ளார நான் சுத்திட்டு வேலை செஞ்சுட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கேங்கிறனாலும், அது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான வாக்கிங் வந்து தராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங்க்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் எடுத்து, தனி டைம் எடுத்து நீங்க ஒரு 1 ஹவர் நீங்க வாக் பண்ணும்போது, ஈஸியா வந்து மினிமம் 7,000 to 8,000 ஸ்டெப்ப வந்து கவர் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து 10K ஸ்டெப்ப வந்து ஈஸியா கவர் பண்ண முடியும். ஸோ அது வந்து வாக்கிங் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கக்கூடாது. நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங்கா இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப வேகமாவும் போய் டயர்ட் ஆயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு பிரிஸ்க் வாக்கிங்கா வந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த 10,000 ஸ்டெப்ப வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டெப். நெறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றீங்க. வெயிட் லாஸ்ங்கிறது வந்து நம்ம கஷ்டப்பட்டு எக்சர்சைஸ் பண்ணா தான் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும்னு ஒரு தப்பான ஒரு நம்பிக்கைய வந்து நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ வெயிட் லாஸ்ங்கிறதே வந்து நம்ம ஒரு ஃபுட் மூலியமா தாங்க வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம், சுகர் ஃபுட் சாப்பிடுவோம், ஆயிலி ஃபுட் சாப்பிடுவோம், ட்ராவல் அது இது கல்யாண ஃபுட்டு இந்த மாதிரி போற வர இடத்துல அன்கண்ட்ரோல்டா சாப்பிடுவோம் நல்லா இருக்குன்னு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அன்கண்ட்ரோல்டா சாப்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பசங்க மிச்சம் வச்சத அன்கண்ட்ரோல்டா சாப்பிடுவோம். ஸோ மெயினா வந்து மம்மிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து வெயிட் புட் ஆன் ஆகுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஒரு டயட்ட வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ டயட் வந்து நெறைய பேர் கேலரி டெஃபிசிட் அது இதுன்னு ஆரம்பத்திலேயே மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு, "ச்சீப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு நான் வெறுமனே இருந்துரலாம். ஸோ வெயிட் இருந்தே இருந்துட்டு போட்டும்" அப்படின்னு நெறைய பேர் தப்பா நெனச்சுட்டு அதுல டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேலரி டெஃபிசிட்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தியா சாப்பிடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. பேலன்ஸான ஃபுட் பிளேட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் லாஸில். பேலன்சிங்கான ஃபுட்னா ப்ரோட்டீன் கொஞ்சம், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம், சாலட் கொஞ்சம், கார்ப்ஸ் கொஞ்சம்னு இந்த மாதிரி 4ஆ பிரிச்சுக்கிட்டு நம்ம ஃபுட் பிளேட்டை சாப்பிட்ணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோடய பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சாலடாக குக்கும்பர் வச்சுருக்கேன், 2 பொரியல், முட்டை, அதுக்கப்புறம் கார்ப்ஸில் கொஞ்சம் ரைஸ். ஸோ இதுதாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டின்னரை வந்து 7:00 முடிக்க பாருங்க. ஏன்னா வந்து சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம டைஜஷன் பவர் நல்லாவே இருக்கும். ஒன்ஸ் அது சன் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹெவியான ஃபுட் சாப்பிடும்போது அது கண்டிப்பாக இன்டைஜஷனில் தான் முடியும். ப்ளோட்டிங் ஆகும், வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஈவினிங் நேரத்தில், நைட் நேரத்துலலாம் அதிகமாக சாப்பிடும்போது எந்த ஒரு ஹெவி மீலும் வந்து நீங்கள் லஞ்சில் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் அளவோடு சாப்பிடணும். ஸோ உங்களுக்கு எதுவும் அதிகமான வேலை இல்ல, சிட்டிங் ஜாப் இல்லன்னா வந்து வீட்ல ரெகுலரா இருக்க மாரி இருக்கும் அப்டின்னா, நீங்க இந்த மாரி அதிகமா சாப்பிடும்போது அது வெயிட்டா தான் வந்து உங்க பாடியில டெபாசிட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாவே இருந்தாலும் அளவோட சாப்பிட பாருங்க. ஸோ அந்த மாரி நைட் நேரத்துலலாம் சாப்பிட்டீங்கன்னா 7 மணியோட முடிச்சுடுங்க. ஸோ 7 மணிக்கு மேல எது சாப்பிட்டாலும் வந்து லைட் ஃபுட்டா சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். அதுவும் 7 மணியோட நிறுத்திக்கோங்க. ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு பசிக்குதுன்னு தோணுச்சுன்னா, ஒரு 10, 15 நாளைக்கு அப்படி தோணுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா தோணவே தோணாது. பழக்கமாயிடும். ஸோ எனக்குமே வந்து நான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன். டயட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தலைவலிக்கிற மாரி இருக்கும், மயக்கம் வர மாரி இருக்கும். ஸோ நான் தண்ணி குடிச்சுட்டு அத வந்து கண்ட்ரோல் பண்ண பார்ப்பேன். 3 வேளை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம மைண்ட் வந்து சும்மாவே சொல்லும். இத சாப்பிடு, அத சாப்பிடு, பார்த்ததெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லும். ஆனா நம்ப அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாம நம்மளுக்கு 3 வேளையில நம்ம கரெக்ட்டா சாப்பிட்டுட்டோம். ஸோ அதுவே வந்து நம்ம உடம்புக்கு போதுமானது. ஸோ அதுக்கும் மீறி நம்ம சாப்பிடும்போது அது ஃபேட்டா தான் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தண்ணி நெறையா குடிக்கணும். நெறையா பேர் இந்த மிஸ்டேக் பண்றோம். ஸோ இப்போ வரைக்குமே வந்து நம்ம பாடி வெயிட்டுக்கு தேவையான தண்ணி வந்து குடிக்கிறதில்ல. 2, 2 1/2 முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா குடிக்க பாருங்க. ஸோ அதையும் கம்மியா நீங்க குடிக்கும்போது வெயிட் லாஸ் நடக்காது. நீங்க உங்க பாடிய வந்து டாக்ஸின ரிமூவ் பண்றதுக்கும், உங்களோட பிளட் சர்க்குலேஷன், உங்க பாடிய வந்து கிளென்ஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணிங்க. ஸோ நீங்க தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ, உங்க உள்ளுக்குள்ளார பாடி வந்து ஹைட்ரேட்டடா இருக்கும், கிளீனா இருக்கும். ஸோ அதனால நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்பலாம் வந்து ஆரம்பத்தில 2 1/2 லிட்டர் குடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்பலாம் சம்வாட் 3 லிட்டர் வரைக்குமே ட்ரை பண்றேன். ஸோ என்னோட 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு. அதால 6 டைம்ஸ் குடிக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. ஸோ காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளேயே வந்து 5 பாட்டில்ஸ் ஃபினிஷ் பண்ணிடுவேன். மிச்சம் இருக்கிற ஒரு பாட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நைட் வரையும் குடிச்சிட்டு போவேன். நைட்டு டைம்ல அதிகமா தண்ணி குடிக்க மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம நெறையா தண்ணி குடிச்சிட்டோம்னா எழுந்துகிட்டே இருப்போம் பாத்ரூமுக்கு. ஸோ அதனால நம்ம ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 7 மணிக்கு முன்னாடி வரைக்குமே வந்து 5 பாட்டிலையும் முடிச்சுடுவேன். மிச்சம் இருக்கிற ஒரு பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா வாய் நெனச்சுப்பேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நான் சொல்றத பார்த்து இவ்வளோத்தையும் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்லாம் நெறைய பேர் பயப்படுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் நீங்க உங்கள லைஃப் ஸ்டைல்ல ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது அது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஒழுங்கா தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாக்கிங் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த 3 விஷயத்த நீங்க ஒன் பை ஒன் இந்த மாசம் இந்த 3 விஷயத்தையும் நம்ம ட்ரை பண்றோம், கன்சிஸ்டன்சியா இருக்கிறோம் அப்படின்னு வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாவே உங்களுக்கு அது
ஹேபிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டயட்டுக்கு போங்க. ஸோ டயட்டில் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபுட் பிளேட்டில் என்னென்ன இருக்கணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது ஸோ அதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் நிறையா இருக்க மாதிரியும் ஃபைபர் நிறையா இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க உங்கள் ஃபுட் பிளேட்டில். கார்ப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட போதும். இந்த ஃபைபரும் ப்ரோட்டீனும் சேர்ந்து நம்மளுக்கு பசி எடுக்காமல் ரொம்ப லாங் டைம் வரைக்குமே வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ப்ரோட்டீனோ ஃபைபரோ கம்மியாக எடுத்துக்கிறீங்க, இல்லை எடுக்கிறதே இல்லை, வெறும் கார்ப்ஸ் தான் எடுக்கிறீங்கன்னா கார்போஹைட்ரேட் நிறையா சாப்பிடும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். அப்புறம் பசி வந்து சீக்கிரமாக எடுக்கும். நம்ம சீக்கிரமாக பசி எடுக்கிறனால ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். டீ டைமில் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி பிஸ்கெட்ஸு கேக்கு இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ இதுக்கு காரணமே வந்து நம்ம சாப்பிட்ற கார்ப்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு கார்ப்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அண்டு ஃபைபர் வந்து நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக வச்சுருக்கும். ஒரு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் உங்களுக்கு பசி இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பசி இல்லாமல் இருக்கும்போது நம்ம உடம்புல தேவையில்லாத ஃபேட் வந்து பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் அதோட மெக்கானிசம். இந்த ஹேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனாவே வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் மேரிடாக இருந்தாலும் அன்மேரிடாக இருந்தாலும் இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் மேரிட் உமனாக இருக்கீங்க, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களோட வயிறு அதெல்லாம் ரொம்ப தொங்கி போன மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் இது எல்லாத்தையும் நான் எப்படி சரி பண்ணணும்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. டாடா, பாய்.